ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான முட்டை குருமா எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது சாதத்தோட, இட்லி, தோசை, சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க. வாங்க இந்த எக் குருமா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எக் குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆன பிறகு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துடலாம். இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 வரமிளகாய் சேர்த்துடலாங்க. மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம் சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம மசாலாவை அரைச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா. இப்போ தேங்காய், மசாலா ஐட்டமெல்லாம் இப்போ அரைச்சிக்கணும். அதே மிக்ஸி ஜாரில் 4-5 பீஸு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துடலாங்க. இதிலையே 2லேருந்து 3 துண்டு அளவுக்கு பட்டை, 3 ஏலக்காய், 4லேருந்து 5 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் முந்திரி, 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு பைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். தாளிக்கிறதுக்கு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க. ரொம்ப நம்மளுக்கு ப்ரௌன் கலர் வர வேண்டியதில்லை. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம மசாலா உள்ளே சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மசாலா சேர்த்தணுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு கருகி போயிடும், டேஸ்ட்டு வராது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாம். இது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காய பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எந்த அளவுக்கு திரிஞ்சு மேலே வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு ஆன பிறகு நம்ம தேங்காவை பேஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இப்போ அந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா குக்காகி வரணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு ஆட் பண்ண பிறகு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸுக்கு இது நல்லா குக்காகி வரட்டும். அந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை சேர்க்கணுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும். அதுக்குள்ளார நம்ம முட்டைகளை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 5 முட்டைகளை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க. இதை நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கலாங்க. அப்படியே முட்டையை நம்ம சேர்த்துடக்கூடாது. இது போல் லைட்டாக இது போல் கத்தி எடுத்து இது போல் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆழமாக கட் பண்ண வேண்டியதில்லை.
இது போல் ஒரு 3 இடத்துல இல்லைன்னா 4 இடத்துல நீங்கள் வந்து இது போல் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலாலாம் உள்ளேயும் இறங்கி முட்டை சாப்பிடும்போது உள்ளேயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக 5 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நம்மளுக்கு வந்து கிரேவியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து முட்டைகளை உள்ளே சேர்த்துடலாங்க. முட்டையை வந்து நம்ம சேர்த்த பிறகு இன்னொரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 4 மினிட்ஸுக்கு நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் கிரேவியாக கிடைக்கும். முட்டைக்குள்ளார இந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா சாஃப்டாக டேஸ்டியான முட்டை குருமா ரெடி ஆகுங்க. முட்டைகளை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 4 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 4 மினிட்ஸுக்கு இருக்கட்டும். 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஊற்றின எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு மேலே வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சிங்க. கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இதோட தொட்டு சாப்பிட பக்காவான காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.